நிறைய பேர் வந்து என்கிட்ட கேட்குறது ப்ரோ ஒரு மத்தியானம் சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல கடை சொல்லுங்கள் அப்படின்னு. ஸோ துமாமா ஹைவேயும் தமாமா ஹைவேயும் ஜாயிண்ட் ஆகிற ஒரு இடத்துல ஜனதிரியா. ஸோ இந்த லொக்கேஷனில் வந்து பார்த்திங்கன்னா மலபார் ஹோட்டல்னு ஒரு ஹோட்டல் இருக்குது. ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா இது கேரளா ரெஸ்டாரண்ட் தான். பட் தமிழ்நாடு ஃபுட்லாம் அந்த மாதிரி கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மீல் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா இலைய ஜெராக்ஸ் எடுத்து வச்சுருக்காங்களா. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குன்னா மொத்தம் 4 கூட்டுங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இது வந்து வாழைக்காய் துவரம். இன்றைக்கி நான் வந்த இடத்துல வாழைக்காய் கூட்டு வச்சுருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வாழை துவரம், அந்த வாழைக்காய் துவரம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பச்சடி, நம்ம ஊரில் அந்த வெள்ளரிக்காலாம் போட்டு வச்சுருப்பாங்களா அந்த மாதிரி ஒரு பச்சடி. ஸோ இது போக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பூசணிக்காய் கூட்டு வச்சுருந்தாங்க. அது இல்லாமல் ஊறுகாய் வச்சுருந்தாங்க, அப்பளம் வந்து வந்திருந்தாங்க, பாயசம் வந்திருந்தாங்க. ஸோ நல்லா கட்டியான ஒரு சாம்பார் எல்லாம் வந்து வச்சுருந்து. ஸோ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஓகே தான். நான் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் இல்லாமல் எனக்கு ஒரு மாதிரி இருந்துச்சு. நான் ஒரு நான்வெஜ்ஜுக்கு ஒரு சிக்கன் ஒன்று ஆர்டர் போட்டிருந்தேன். சரி ஓகே அது வர வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். பட் இன்னொரு 2-3 பைட் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணலான்னு. ஸோ யாருக்காவது ஒரு மத்தியானம் லஞ்ச் சாப்பிடணும், நல்லா சாப்பிடணும் அப்படின்னா லொக்கேஷன் கேளுங்க, நான் அவனுக்கு சென்ட் பண்ணுறேன். சவுதியில் இருக்கவங்களுக்கு மட்டும் தான், ரியாத்தில் இருக்கவங்களுக்கு. ஸோ மொத்த டோட்டலோட காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 16 ரியால் ஆச்சு. ஸோ டேஸ்ட் அதுக்கேற்றாலும் நல்லா தான் இருந்துச்சு. பாயாசம், ரசம், மோர் எல்லாமே இருந்துச்சு.